அனுப்பமாவோட இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மாட்டிருக்கீங்களான்னு நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. Imagine having onion in your life. Like one day he's Remo. Like I kind of love it. You feel like, shoot, how lucky am I to get a person like this in my life? Is this even reality? It's like a dream. No feeling. So the next day, you see onion. Etchum brutal vanninga. Even if that person is saying someone else stabbing you and killing you, they would not even just turn their head. இந்த வீடியோவில் அனுப்பமா துருவிக்ரம் இவங்களை விட்டுலாம். இவங்க சொல்கிற இந்த அம்பி ரெமோ அன்னியன் லூப் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒரு பர்சனோட தப்பு மட்டும் இல்லை, இது ரெண்டு பக்கமும் நடக்கிற ஒரு டேஞ்சரஸ் டாக்ஸிக் சைக்கிள் தான். இதை 3 ஃபேஸாக பிரேக் டவுன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு தி ரெமோ ஃபேஸ், இதுக்கு பேர் லவ் பாம்பிங்னு கூட சொல்லுவாங்க. இது பொண்ணு பையன் 2 பேருக்குமே பொருந்தும். இனிஷியலாக அவங்களுக்கு உங்கள் மேலே கண்ட்ரோல் வேணும், அதனால் ஓவரால் லவ் காட்டுவாங்க, கிஃப்ட்ஸ் தருவாங்க, நீ தான் எவ்வளோன்ற அளவுக்கு பேசுவாங்க. இது லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்களோட இன்னர் இன்செக்யூரிட்டினால் வர ஒரு பிஹேவியர். இப்போது ஆப்போசிட் சைடில் என்ன நடக்கும்னா எமோஷனல் ஸ்டார்வேஷன் கிரியேட் ஆகும். சடனாக இவ்வளோ லவ் அண்ட் கேர் கிடைக்கும்போது பிரெயினில் டோபமைன் ஹை ஆகும். அதனால் அவங்கக்கிட்ட இருக்க ரெட் ஃப்ளாக்ஸை நம்மளே கண்டுக்க மறந்துடுவோம். செகண்ட் ஃபேஸ் தி அன்னியன். ஹனிமூன் ஃபேஸ் முடிஞ்ச உடனே அன்னியன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் டீவேல்யூவேஷன் அண்ட் கண்ட்ரோல். பார்ட்னர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் வரும். அதனால் இது வரைக்கும் இன்டர்ஃபியர் ஆகாத விஷயத்துலலாம் மூக்கம் இழுப்பாங்க. லாஜிக்கே இல்லாத அன்யூஷுவல் விஷயத்துக்கெலாம் உங்கள் மேலே பழிப்பிடுவாங்க. இதில் ஆப்போசிட் பர்சன் பண்ணுற தப்பு என்னென்னா பவுண்ட்ரி எரோஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்பேஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்பவே ஸ்டாப் பண்ணணும். அதை பண்ணாமல் ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அவங்களுக்கு இன்னுமே பவரை கொடுக்கும். தேர்டு தி அம்பி ஃபேஸ். இதில் சண்டை பிரேக்கப்னு போகும்போது அம்பியா மாதிரி பயங்கரமாக கெஞ்சுவாங்க, இனிமேல் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹூவரிங். ஆக்சுவலாக இது ரியலைசேஷன் இல்லை, சைக்கிளை ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிற ஒரு ட்ராப்பு. இப்போது ஆப்போசிட் பர்சன் பிரெயினில் காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் நடக்கும். அதாவது என்ன தான் ஹர்ட் பண்ணாலுமே இவ்வளோ அழுகுறாங்களே கெஞ்சுறாங்களே நல்லவங்க தான் நினச்சி ஃபர்கிவ் பண்ணிவிடுவாங்க. இந்த கெமிக்கல் ஹைஸ் அண்ட் லோஸ்னால தான் டீப்பாக ட்ராமா பாண்டிங் ஆகி லூப்லேயே வருஷ கணக்காக மாட்டிப்பாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு 2-வே சிஸ்டம். ஒரு சைட் பர்சன் டாக்ஸிக்காக இருக்காங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்க பர்சன் அவங்களோட இன்டர்னல் வீக்னஸ்னால தான் அந்த லூப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இந்த லூப்பை உடைக்கணும்னா டாக்ஸிக் பர்சனை மட்டும் ப்ளேம் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்றதையும் யோசிக்கணும். அட்லாஸ்ட் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நம்மளுடைய ஓன் பர்பஸை தாண்டி நம்ம ஒருத்தவங்க மேலே ஓவர் டிபெண்ட்டாக இருந்தோம்னா அது அவங்கக்கிட்ட ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிஹேவியர்ஸை கூட டாக்ஸிக்காக காட்டும். நம்மளுடைய பர்பஸில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இந்த டாக்ஸிசிட்டி ஓவர் டிபெண்டன்சியை உடச்சி தள்ளிட்டு வெளியே போயிடலாம். உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.